தாவேகவில் இணைந்த செங்கோட்டையனின் புகைப்படத்துடன் கூடிய பேனருடன் மதுரையில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. உசிலம்பட்டியில் மின் மாற்றிகளை மாற்றியமைக்க கோரி மின்வாரிய அலுவலகம் முன்பு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்ட பந்தலில் கட்டப்பட்டிருந்த பேனரில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உடன் தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் படமும் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்த கேள்விக்கு பதில் அளித்த எம்எல்ஏ ஐயப்பன், பேனர் ஏற்கனவே அச்சிடப்பட்டது. செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்தது குறித்து தங்களுக்கு தெரியாது என்றார். அது அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் டிடிவி, அண்ணன் செங்கோட்டையன் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு அணியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த பேனர்களை அங்கே வைத்துவிட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னால் வைக்கப்பட்ட பேனர். அவர் இன்று மாறியிருப்பது எங்களுக்கு தகவல் தெரியாது. நாங்கள் எல்லாம் உண்ணாவிரத்தில் உட்காந்துருக்கோம். உண்ணாவிரதம் முடிச்சுட்டு என் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பேசிட்டு நாங்கள் பதில் சொல்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பசுமை விமான நிலையத்தை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ள நிலையில் ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆலோசகர்கள் வழங்கும் ஆலோசனையின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.